படைப்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நான் உம்மை ஆராதிக்கின்றேன். பாவியாக இருந்த என்னை இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு நடத்திய ஆண்டவரே, ஒரு நாள் பொழுது கூட காணக்கூடிய வாய்ப்பை தந்ததற்காக நான் நன்றி கூறுகின்றேன். இன்று என் எல்லா சிந்தனைகளையும் சொல் செயல்களையும் நான் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். விசுவாசத்தோடும் விருப்பத்தோடும் கூடி உமக்கு ஊழியம் செய்ய எனக்கு உதவி செய்தருளும். இன்றைய எல்லா நடவடிக்கைகளிலும் நடத்தி தந்தருளும். என்னுடைய மனநிலையிலும் நடவடிக்கையிலும் வெளிச்சம் தந்து என்னை நடத்தியருளும். இன்று நான் யாரோடு ஈடுபடுகின்றேனோ அவர்களுக்கெல்லாம் உம்முடைய இறை அன்பு பங்கு வைக்கவும் எல்லோரும் உம்மை மகிமைப்படுத்தவும் செய்தருளும். சிலுவை மரணம் ஏற்ற திவ்ய இயேசுவே, காயமடைந்த உம்முடைய திருக்கரங்களை நீட்டி என்னை ஆசீர்வதித்து வாழ்க்கை நிலைக்கு அனுப்பும். நான் நேர்வழியை விட்டு மாறாமல் என்னை நடத்தி அருளும். நான் நல்ல காரியங்கள் செய்ய தயக்கமடைந்தால் நீர் என்னை முன்னேற்றி அருளும். தூய ஆவியாராகிய தெய்வமே, எப்பொழுதும் என்னோடு இருந்தருளும். என்னுடைய புத்திக்கு வெளிச்சமும் மனதிற்கு சக்தியும் அளித்தருளும். இயேசுவை அன்பு செய்ய எனக்கு கற்றுத்தாரும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.